நீங்க எதுக்கு இன்னும் இங்கேயே நிக்கிறீங்க? வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாருங்க. ஏங்க அமிர்தா, என் வேலையே உங்க பின்னாடி சுத்துறது தாங்க. உங்க மனசுல இடம் பிடிக்கிறது தவிர எனக்கு வேற வேலையே கிடையாது. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தா நாளைக்கு எங்க அப்பா உங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாரு. வேணா விடுங்க. நான் உங்க அப்பா எனக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாருங்கிற ஆசையில வேலைக்கு சேர்ந்து நினைச்சீங்களா? நான் இங்க வேலைக்கு சேர்ந்தது உங்களுக்காக மட்டும்தான். ஆமா, ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கணுங்கிற ஆசைக்காக தாங்க. ஆனா நீங்க என்னடானா என் கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறீங்க. அதான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன தெரியுமா? நான் எப்படியாவது உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டா ஒவ்வொரு நாளும் இல்லைங்க, ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்க கூடவே இருக்கலாம்ல. எப்படி இருக்கேன் பிளான்? இங்க பாருங்க. எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். இதோ பாருங்க அர்ஜுன், நீங்க இப்படி எல்லாம் பேசினா எனக்கு பிடிக்காது. நான் உன்னை நிச்சயமா காதலிக்க மாட்டேன், அவ்வளவுதானே? ஏன் அமிர்தா நீங்க இப்படி பண்றீங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் என்ன பண்ணேன்? கூல் கூல் கூல். இப்ப எதுக்காக இவ்வளவு எக்ஸைட் ஆகுறீங்க? எனக்கு தெரியும் உங்க மனசுக்குள்ள என்ன நீங்க காதலிக்கிறீங்க. அது உங்க கண்களை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீங்க திரும்ப திரும்ப நான் உன்னை காதலிக்க மாட்டேன்னு ஏன் சொல்றீங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. இத பாருங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீங்க கண்டிப்பா என்ன காதலிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபாய் சம்பளம் கூட கொடுக்காதீங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிடுவேன். ஏங்க அமிர்தா, உங்க அப்பா கொடுக்குற சம்பளம் யாருக்குங்க வேணும்? என் சம்பளம் தான் எனக்கு ஏற்கனவே கிடைக்குது. என்னன்னு பாக்குறீங்களா? உங்களை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அதுதான் என் சம்பளம். ஐ மீன் மை பேமெண்ட். என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த ஜென்மத்துல நான் உங்களை காதலிக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, அடுத்த ஜென்மத்திலயாவது நிச்சயமா கிடைப்பீங்க. நிஜமா நான் சொல்றது சத்தியங்க. எங்க அமிர்தா, எங்க அப்பா பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அது உங்க அப்பா கம்பெனி விட 10 மடங்கு பெருசுங்க. எனக்கு நிஜமா வேலை செய்யணுங்கிற ஆசை இருந்திருந்தா ஏசியில உட்காந்துக்கிட்டு 10 பேர் என்னை சுத்தி வச்சுக்கிட்டு அவங்கள கைட் பண்ணிக்கிட்டே நிம்மதியா வாழ முடியுங்க. பட் அது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்காக தாங்க. ப்ளீஸ் என் மனசை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. என் மனசுல நீங்க எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். என்னோட லவ் அப்ளிகேஷன்ல டக்கு டக்குன்னு உங்களோட சைனை போட்டு என் லவ் ட்ராக்குக்கு கிரீன் சிக்னலை கொடுங்க. ப்ளீஸ் அமிர்தா. இங்க பாருங்க அர்ஜுன், நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வீட்ல சொல்லிடுவேன். அப்புறம் வேலையை தொலைச்சிட்டு நீங்க வீட்டுக்கு தான் போகணும். அப்படியா? சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. நீங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே நம்ம 2 பேருக்கும் கூடிய சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருந்தா போய் சொல்லுங்க. அப்படியாவது என் லவ் சக்சஸ் ஆகட்டுமே. ப்ளீஸுங்க அமிர்தா, போய் சொல்லுங்க. இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லன்னு சொன்னா கூட. ஆக்சுவலி அபார்ட்மெண்ட்ஸோட இடம் ரோடுக்கு பக்கத்துல இருக்கிறதால ஒரு 8 அடி இடம் விட்டு கட்டிங்கன்னா பார்க்கிங்க்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி என்ட்ரியை ரோடு பக்கம் வச்சு எக்ஸிட்டை நார்த் சைடுக்கு வச்சிங்கன்னா டிராஃபிக்கும் கண்ட்ரோல் ஆகும், பணமும் ரொம்ப மிச்சமாகும். ஆமால, நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. அர்ஜுன், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்க நான் மறந்துட்டேன். நீங்க என்ன சேலரி எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கல. ஆக்சுவலி எனக்கு சேலரி வாங்கிக்கவே இஷ்டம் இல்லை சார். சேலரி வாங்கிக்க இஷ்டம் இல்லையா? ஏன் அர்ஜுன்? அது வந்து ஒவ்வொரு நாளும் உங்க கூட இருக்கிறதே எனக்கு பெரிய போனஸ். அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல யாராவது சம்பளம் கேட்பாங்களா? அது இல்ல அர்ஜுன், சம்பளம் இல்லாம யாராவது வேலை செய்வாங்களா? அதுவும் இந்த காலத்துல உன்ன மாதிரி ஆளை பாக்குறது ரொம்ப அபூர்வமான விஷயம் தான். இவர் பேச்செல்லாம் நம்பாதீங்க. இவர் இங்க வந்தது வேலை செய்யறதுக்கு இல்ல, என் உயிர் எடுக்கிறதுக்கு. அது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? முதல்ல இவர் இங்க இருந்து வெளியே துரத்துங்க, எனக்கு நிம்மதியை கொடுங்க. என்ன அர்ஜுன் இப்படி பேசுறீங்க? சம்பளம் இல்லாம வேலை வாங்க எனக்கு இஷ்டம் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, சம்பளம் வாங்கி தான் ஆகணும். வேண்டாம் சார். ஒருவேளை சம்பளம் கொடுத்தே ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முன்னாடி இருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க.
உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா? இருக்காங்க சார், என் மேல உயிரே வச்சிருக்காங்க. அப்புறம் நாங்க எப்படி முன்னிருந்து உன் கல்யாணத்தை நடத்த முடியும்னு சொல்ற? வேணும்னா கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம், அவ்வளவுதான். என்ன மேடம், அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா என்ன, பொண்ணு வீட்டுக்காரங்கள இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? பொண்ணு வீட்டுக்காரங்களா? அது எப்படி முடியும் அர்ஜுன்? ஓ, நீங்க ஆசைப்படுற பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லையா? நோ நோ, அப்படியெல்லாம் இல்லை சார். ஆனா எனக்கு நீங்களும் இம்பார்ட்டன்ட் சார். உங்களுக்காகவே நான் ஏதாவது ஒரு அனாதை பொண்ணு இல்லையே தத்தெடுத்த பொண்ணையாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, எனக்கு நீங்க தான் சார் முக்கியம். ப்ளீஸ் சார், முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த காரியத்தை நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும். சரி அர்ஜுன், மொத்தத்துல உங்க கல்யாணத்துல உங்க சார்பாவோ இல்ல பொண்ணு சார்பாவோ நாங்க நிச்சயமா இருப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். உங்ககிட்ட நான் இதுதான் சார் எதிர்பார்க்குறேன். இதை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஒருவேளை பேமெண்ட் கொடுத்தே ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுங்க சார். வாடுறதுக்கு பணம் முக்கியம் தான், அது எனக்கு தெரியும். அதுக்குன்னு பணம் தான் முக்கியம்னு நான் நினைக்கிற ஆள் இல்லை சார். ருத்ரா, இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தை நன்றாக மனதில் நிறைத்துக்கொள். ஒரு சின்ன பிழை கூட இல்லாம சரியான உச்சரிப்போட ஜபத்தை நீ செய்ய ஆரம்பி. நீ தயாரா இருக்கியா ருத்ரா? ஆமா பாபா, நான் தயாரா இருக்கேன். நாகராணி சாகணும், நாகமணி என் கைக்கு வந்து சேரணும். அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன். என்னையே இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற அவளை கொல்லாம எனக்கு நிம்மதியே கிடையாது பாபா. சொல்லுங்க பாபா, அது என்ன மந்திரம்னு சொல்லி கொடுங்க. இது சொல்றேன், கேட்டுக்கோ ருத்ரா. இந்த மந்திரத்தை நான் சொல்ற வரைக்கும் நீ நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இரு. எந்த காரணத்தை கொண்டும் நடுவுல நிறுத்தக்கூடாது. சரிங்க பாபா, நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எந்த காரணத்தை கொண்டும் ஜபிக்கிறது நிறுத்தவே மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க.